நீ உண்மையிலேயே இந்துனா பிறக்கும் போதே உன் நெத்தியில திருநீரோட கடவுள் படைச்சிருக்க வேண்டியதானே? நீ உண்மையிலேயே குங்குமம் வைக்கணும்னா பிறக்கும் போதே உனக்கு குங்குமம் வச்சிருக்கானே? நீ உண்மையிலேயே இஸ்லாமியனா பிறக்கும் போதே சுண்ணத்து பண்ணி உன்னை அனுப்பிட வேண்டியதானே? நீ உண்மையிலேயே கிறிஸ்தவனா நெத்தியிலையும் நெஞ்சிலையும் ஜிலுவையோட பறக்க வைக்க வேண்டியதானே? இது நீயா போட்டுக்கிற வேஷம் எதுக்கு? அணில் கல்லெடுத்து கொடுத்து பாலம் கட்டினா ராமருங்கிற கதையை 21ஆம் நூற்றாண்டு வரை எடுத்துட்டு வந்தாங்க. அதையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அரிசியை எடுத்து குறிக்கவே அணில் 2 ஆட்டாடி நிமிருது, அல்லாடுது. அது கல்லெடுத்து கொடுத்து பாலம் கட்டுற அளவுக்கு தான் கடவுள் வல்லமையோட இருக்கிறார். அப்புறம் அணிலை பிடிச்சி செல்லமா அப்படி ரொம்ப நன்றி அப்படின்னு தடவைனா கோடாயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற அணிலுக்கு முண்டை ராமர் ஓடு போட்டாரு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அணிலுக்கு 3 கோடு இருக்கடா, அது இவன் போட்டது. அதை எவனும் கேட்கறது. ராமர் விரல் பட்டடம்லாம் கோடாமனா சீரை வரிக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கணும், வரிக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருப்பாங்க. எங்கடான்னா ஒரு வாதத்தை இங்க வச்சாரு, இன்னொரு வாதத்தை நேரா தூக்கி லங்கையில ராவணன் தலையில வச்சாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு வாதத்தை இங்க வச்சு இன்னொரு வாதத்தை ராவணன் தலையில வச்ச வெண்ணமேனுக்கு இடையில பாலம் அதுக்கு பல்லாங்குழி ஆடவா? எதுக்குடா பாலம்? இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலம் தான் வச்சுட்டான்ல. ராமேஸ்வரம் வரைக்கும் ராமன் எதுல வந்தேன்? இங்க இருந்து பாலத்தை கட்டி போனேன். ராமர் எப்படி கட்டின ஆளுகள்லாம் யாரு? இந்த சுப்பிரமணிய சாமி, ஜெயலலிதா 17,60,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. கட்டும் போது இவர் கொத்தனாரு, ஜெயலலிதா சித்தாள். இவங்க 2 பேரும் பார்த்தனால இவங்க வந்து 17,60,000 கேனப்பையில ஓய் சரியான அப்பனுக்கு பிறந்த வெண்ணமே வெண்ண ராம என்கிட்ட வரட்ட மாட்டான். நீ ஏண்டா அவனை செருப்பு கழட்டி அடிக்காம கும்பிட வெண்ண